உலகம் முழுக்கவே மகளிருக்காகவே படைக்கப்படுதுன்னு சொல்லலாம். பெண் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு சொன்னது காரணம்னா, சக்தி தான் ரொம்ப எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடியது. இங்க பெண் தன்மை தான் எல்லாத்தையுமே உயிர்ப்பிக்குது. அந்த பெண் தன்மை மூலமா தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆண் இல்லாம கூட ஒரு குடும்பம் வாழ்ந்துரும். ஆனா ஒரு பெண் இல்லாம வாழ முடியாது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்த்தா யாருன்னா அந்த குடும்பத்துடைய பெண் தான் கர்த்தான்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஆண் தன்மை மேல வாங்கி பெண் அடிமைப்படுற மாதிரி இருக்குது. எல்லா பெண்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. ஒரு பெண்ணை போல தைரியமான ஆளுங்க யாருமே இல்லை. அவங்களுடைய வலிமை மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ஆண்னால் எவ்வளவு வலிமையா இருக்க முடியும்னு சொல்றதை விட ஒரு பெண்ணால் கூடிய வலிமையை கணக்கிடவே முடியாது. ஆனா அவங்கள சக்தி இல்லாதவங்க சொல்லி சொல்லி சொல்லியே எல்லாருமே அடக்கி வச்சு அவங்க பயந்து போயிருக்கிற மாதிரியே வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையாக பெண் போல் வீரமான ஒரு சக்தி கிடையவே கிடையாது. அதை பெண்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எங்கேயும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. சரிங்களா? இப்போவுமே அவங்க தைரியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் உணரக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக வேணும். இது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். ஒவ்வொரு தந்தையும் தன் பெண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். அதனால தான் என் பிள்ளைங்க சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலையுமே கற்றுக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வீரமாக கற்றுக்கிங்கன்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம காலேஜ் இயங்கிட்டு இருக்குது. அந்த இயக்கத்தில் நீங்கள் எல்லாருமே அனைவரும் கலந்துக்கணும். ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்க அந்த பெண்ணை மதிச்சாங்கன்னா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். எந்த வீட்லையாவது ஒரு ஆண் மகன் பெண்ணை அந்த வீட்டில் மதிக்கல அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நிச்சயமா இருந்தே தீரும். பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்குற வீட்டில் சிறப்பாக இருக்கும். பெண்ணே தன்னை மதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் மதிக்கிறத விட ஒரு பெண்ணை மதிக்கணும். முக்கியமாக சொன்னோம்னா மாமியார் ஆகிட்டா போதும், மருமகளை போட்டு ஏதாவது பண்ணுவாங்க. நாத்தனார் வந்துட்டா அது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு முடியுங்க, அதெல்லாம் மாற்றிடுங்க. பெண் தன்மையை மதிக்க மதிக்க இந்த உலகத்தில் பல விதமான வெற்றிகள் கிடைக்கும். வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க.